இது 28 எடுத்துச்சுன்னா இது ஆட்சிக்கு வந்துடும். இது 112 எடுத்துச்சுன்னா இது தொங்கலில் வரும். வெறும் 14 சீட்டு தான் இங்கேயா அங்கேயான் இருக்கு. 14 சீட்டு திமுகக்குள்ள இருந்தால் திமுக ஆட்சிக்கு வந்துடும். வேணா அது எங்களுக்கு தெரியாது. புரியுதா? அதே மாதிரி தான் இவங்க சர்வே. அப்போ இப்போ இந்த மாதிரியான சர்வே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விஜயை முன்னிலைப்படுத்துறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்க என்ன சொல்றாங்க, பாமக வீக் ஆகுது, வன்னியர் ஓட்டெல்லாம் விஜயை நோக்கி வருதுங்கிறாங்களே. இல்லை, அது பாமகவே அந்த பயம் இருக்கு. ஏன்னா அன்புமணி ராமதாஸே சொன்னாரே, யாராவது புதுசா நடிகர் கட்சி ஆரம்பிச்சா போங்க, இப்படியே உருப்பிடாம இருங்க. அப்போ உள்ளுக்குள்ள போறாங்கன்னு அர்த்தம். புரியுதா அவங்களுக்கு? அவருக்கு பாதிப்பு அடிக்குதுன்னு அர்த்தம். ஆவேசமா ஒருத்தன் பேசுறானால போங்க எல்லாம் போங்க அப்படின்னு பேசினால இங்கே வீக் ஆகிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஏற்கனவே விஜயகாந்த் வந்து வேணுன்னே வன்னியர் பெல்ட்டில் போட்டு இவங்களை காலி பண்ணது, விஜயகாந்தில் தொடங்கினது தான் இவர்களோட அழிவு. அது வரைக்கும் ஆமாம், பாமக நல்லா தான் இருந்துச்சு. விஜயகாந்த் எப்போ உள்ளே இறங்கினாப்புலையோ அதுக்கப்புறம் இப்போ இருக்க இப்போ தேமுதிக கட்சி விஜயகாந்தோட சேர்த்து புதைச்சிட்டாங்க. அது முடிஞ்சு போச்சு. விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது சொல்கிறேன்.